Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப அழகான டிசைனர் நெக்லைன் எப்படி பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஏற்கனவே நெக்லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதோட ஆர்டர் பாத்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக், லைனிங், இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் இது மூணுத்தையும் ஒண்ணா வச்சு இப்போ நம்ம கட் பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் சிங்கிள் ஃபோல்ட், அதே மாதிரி லைனிங் சிங்கிள் ஃபோல்ட். இது மூணுமே சிங்கிள் ஃபோல்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டாப் ஃபேப்ரிக் வந்து லைனிங் ஃபேப்ரிக், அகெயின் கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக், அது கீழே வந்து லைனிங். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு நான் கொடுத்துருக்க நெக்லைன் வந்து யூ நெக்லைன். இப்போ இந்த யூவை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கட் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இன்டர்ஃபேசிங் கேன்வாஸை எப்படி வந்து துணி கூட வச்சு அயன் பண்ணுறதுன்னு. டெஃபினட்டாக இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் தர குட்டி குட்டி டிப்ஸு உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எப்படி இன்டர்ஃபேசிங் கேன்வாஸை வச்சு அயன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் ஏரியாவில் இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் கிடைக்கலன்னா கீழே அமேசான் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் வாங்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நெக்லைன் அந்த அளவு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் வந்து விட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்க சைடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கும். ஸோ அந்த ரஃப்பாக இருக்க க்ளூ இருக்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணி மேலே வரணும். ஓகே, ஸோ பிளெயின் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப வந்து மைல்டு ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் ஹீட்டில் வச்சு இந்த இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இன்டர்ஃபேசிங் கேன்வாஸில் இருக்க க்ளூ வந்து மெல்ட் ஆகி நம்ம ஃபேப்ரிக் கூட நல்லா ஸ்டிக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சு இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகுனா லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப வந்து ஹீட்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது கேன்வாஸ் வந்து சுருங்கிடும், உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து ஷேப் மாறிடும். ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கக்கூடாது, ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து கொஞ்சமாக ஃபேப்ரிக் விட்டுக்குங்க. ஏன்னா இது நம்ம இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக மடித்து தைக்க போகிறோம். ஸோ என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் வந்து நான் இன்டர்ஃபேசிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டியிருந்தேன். ஸோ பட் இருந்தும் சில பேர் கேட்டதுனால உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே, ஸோ உள்ளே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடுறோம். ஓகே, எடுத்துட்டு இப்போ இந்த வெளியே இருக்க துணியை அந்த ராய்ஜ் தெரியாமல் இருக்க இதை மூடி ஒரு தையல் போட்டு இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல், அதாவது நெக்லைனை மட்டும் இந்த மாதிரி நம்ம தைக்க போகிறோம். ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா துணி வந்து உங்களுக்கு வந்து நெக்லைன் மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் வந்து நெக்லைன் தான். அந்த நெக்லைன் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் அவுட்ஃபிட்டே ரொம்ப அழகாயிடும். ஸோ அது மூவ் ஆகாம இருக்க ஒரு மேலே ஒரு தையலை போட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸிங்கை ரெடி பண்ணுறேன். இன்டர்ஃபேஸிங்கை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபோல்ட் பண்ணி அது ரா எட்ஜை நான் கன்சீல் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இப்படி ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டும் இப்போது நம்மளோட ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதில் வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு தையல் போட்டுருங்க. தையல் போட்ட பிறகு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ணி இந்த இன்டர்ஃபேசிங் கேன்வாஸை நம்ம துணியோட ராங் சைடுக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூ நெக்லைன் இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் நாச்சஸ் கட் பண்ணணும். நாச்சஸ் நீங்கள் கட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து யூ நெக்லைன் வந்து டேர்ன் ஆகாது, நீங்கள் எதிர்பார்த்த நெக்லைன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நாச்சஸ் கட் பண்ணி ஜஸ்ட் இது மாதிரி ஒரு டேர்ன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் துணியோட ராங் சைடுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுற ஒரு லேஸ் மாதிரியான பீஸ். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கோல்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் ஃபேப்ரிக் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 இன்ச்சோட வித்தில் இருக்குது.
அதே மாதிரி அது கொடுக்குற பிளாக் ஃபேப்ரிக், அதுக்கு அடியில் வர பிளாக் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச். ஸோ இது ஒரு 2 இன்ச் இருக்கணும். அதை விட 1 இன்ச் கம்மியாக நான் பிளாக் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி எப்படி தைக்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதோட ரா எஜ்ஜும் ஒன்றா வர மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ கோல்டு துணியை, அதாவது கம்மியான மெஷர்மெண்ட்டுக்கு தான் மேலே வச்சுக்கோங்க. வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறம் மீதி இருக்க இன்னொரு சைடு ரா எட்ஜை இந்த மாதிரி வச்சு நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்ச பிறகு இந்த லூப் டர்னரை போட்டு இது நம்ம டர்ன் பண்ணுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட லூப் டர்னர் இல்லை, நார்மலாக ஊசி நூல் வச்சு நான் டர்ன் பண்ணுறது எப்படின்னு நான் போட்டிருந்தேன் ஏற்கனவே வீடியோஸில். ஸோ அந்த டெக்னிக்கில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை டர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் டர்னரை இதை லாக் பண்ணிவிட்டு இதோட ராங் சைடை இப்போ நம்ம வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து வெளியே எடுத்த பிறகு அந்த நல்லா ஃப்ளாட்டாக நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. அதாவது கோல்டோட 2 பக்கமும் இந்த மாதிரி பிளாக் வர மாதிரி வச்சு நம்ம அயன் பண்ணிடுறோம். அயன் பண்ண பிறகு இதில் வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் இப்போ நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, ஸோ அடியில் இருந்த பிளாக்கோட எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டோட 2 பகுதியில் வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் வந்து டர்ன் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இது 2 சைடு வந்து பிளாக் கலர் ஃபேப்ரிக் அழகாக வந்துடும். இப்போ வந்து வைஸ் வர்ஸா முன்னாடி ஒரு ப்ளீட்ஸும் பின்னாடி ஒரு ப்ளீட்ஸும் வச்சு இந்த மாதிரி இப்போ நம்ம இதை தைக்கிறோம். ஸோ ஃபுல் என்டையர் யூ நெக் லைனுக்கு இந்த மாதிரி தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகே, இப்போ அதில் பீட்ஸ் வைக்கிறோம். பீட்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட 2 பகுதியும் ஒன்றா பிடிச்சி இப்போ நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். கீழேருந்து நம்ம வந்து வைஸ் வர்ஸாவாக நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு சென்டரில் வந்து நீடலை குத்தி எடுத்து இதை ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சாலே போதும். உங்களுக்கு அழகாக ஒரு போ ஷேப் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு 2 தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபார்மாக நின்ன பிறகு அதுக்கு சென்டரில் ஒரு குட்டி பீட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்டிங் கலர் தான். உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது சாரியில் இருக்க கான்ட்ராஸ்டிங் கலர் என்னமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் பீட் எடுத்திருக்கேன். இந்த கோல்டன் பீடை இதுக்கு நான் கொடுத்து இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பீடை இப்படி வச்சு இப்போ நம்ம இதை தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இண்டிவிஜுவலாக வந்து தைச்சு முடிச்சோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்லைன் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Till then, take care. Bye bye.